மூமினுடைய வீரம், ரோஷம். அது போன்று என் கணவனை என்னை தவிர யாரும் பார்க்க கூடாது. இது மனைவியுடைய ரோஷம். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இருந்தது. அழகு என்ன ஃபாத்திமா, நானும் என் கணவனை தவிர யாரும் பார்க்க கூடாது, என்னையும் என் கணவனை தவிர வேறு யாரும் பார்த்துவிடக் கூடாது. அதுதான் அழகு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பண்பை நமக்கு கொடுப்பான். கணவனுக்கு மாறு செய்தல் நரகத்திலே அதிகமாக பெண்களை அல்லாஹ்வுடைய தூதர் கண்டதற்கு காரணமாக சொன்னார்கள். மனைவி கணவனிடத்தில் எப்படி நடக்க வேண்டும்? ஹுஸ்னுல் குலுக், நல்ல குணத்தோடு நடக்க வேண்டும். கணவனுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். அழகிய வார்த்தைகளை கொண்டு கணவனிடத்தில் பேச. ஆபீஸ் போயிட்டு கணவன் வருவார், இல்ல மஷா அல்லாஹ் எல்லாரையும் சொல்லல, அப்பதான் கதவு தட்டுவாங்க. கணவன் கஷ்டப்பட்டு 10 வருஷம் கல்யாண வாழ்க்கை கல்யாணம் பண்ணி இருக்கிறவங்க எல்லாம் மஷா அல்லாஹ் ரொம்ப மரியாதையா இருப்பாங்க. இல்ல மஷா அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. அதுக்கு போச்சுன்னா மனைவி உட்கார்ந்து நாடகத்தை பார்த்துட்டு உட்கார்ந்துருப்பாங்க. கதவு தட்டுவார் கணவன், வந்துட்டாரு போய் துறமா அப்படிம்பாங்க பிள்ளைய போட்டு. என்ன வார்த்தைகள் இதெல்லாம், என்ன வார்த்தைகள் இதெல்லாம். ஹூருல் ஈன் பெண் தெரியுமா? தெரியுமா உங்கள் ஆண்களுக்கு? தெரியுமா யார் அவர்கள்? சொர்க்கத்தின் எமது எமது மனைவிமார்கள். கணவன் கதவை தட்டி உள்ள வருவா, முதோ பாப்பாங்க 2 மனைவி நிப்பாங்க, சொல்லுவாங்க அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா அஹ்யாக லனா வஹ்யானா லக். எமக்காக உங்களை படைத்த, உங்களுக்காக எம்மை படைத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அவர் சொல்லுவார் இந்த வார்த்தையை கேட்ட பயக்கத்தில், என்ன மாதிரி சொர்க்கத்தில் யாருமே கிடையாதுன்னு. அவர் தான் சொர்க்கத்தில் கடைசி தரம். வார்த்தையில் மயங்கி விடுவார். மனைவிக்கு அந்த ஈர்ப்பு, அந்த சக்தியை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். கணவனை எப்படி வேண்டுமானாலும் மாற்றுவார் மனைவி தன் வார்த்தையை கொண்டு. இரண்டாவது, அந்த கணவனுடைய வாழ்வை பொருந்திக் கொள்ளுதல். இன்னைக்கு பல பெண்கள்கிட்ட கிடையாது. நேற்று ஏழையாக இருந்திருப்பான் கணவன், இன்று அல்லாஹ் செல்வந்தவனாக ஆக்கியிருப்பான். எத்துணை செல்வந்தவர்கள் ஏழையாக மாறி இருக்கிறார்கள். நோயாளியாக மாறியிருப்பான், உடல் வலிமை இல்லாமல் மாறியிருப்பார். ஆனால் ஒவ்வொரு முறையும் நிலைமையும் கவனிக்கக்கூடிய முறையும் அவர் மாறுவதற்கு ஏற்ப மாறிக்கொண்டே இருக்கும். இல்ல மஷா அல்லாஹ் பாதுகாத்த பெண்களை தவிர. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா செல்வந்த பெண்மணி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உலக மக்கள் புறக்கணித்த பொழுது அரவணைத்தார்கள். உலகம் விரட்டிய பொழுது ஏற்றுக்கொண்டார்கள். அதனால் எந்த நிலையிலும் அபூ தாலிப் என்ற பள்ளத்தாக்கிலே அல்லாஹ்வுடைய தூதரோடு இலைத்தலைகளை செல்வந்த பெண் சாப்பிட்டு வளர்ந்தார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, அந்த பெண்ணுடைய நேசத்தை அல்லாஹ்வுடைய தூதர் என்றும் மறக்கவில்லை. மதீனாவிற்கு வந்த பிறகு கூட ஆடுகள் அறுத்தால் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய நண்பி தோழிகளுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பி விடுவார்கள். சுப்ஹானல்லாஹ். அந்த ரீதா, என் கணவனை நான் பொருந்திக் கொள்கிறேன், அவன் நோயோடு இருந்தாலும் பொருந்திக் கொள்வேன், செல்வந்தவனாக இருந்தாலும் பொருந்திக் கொள்வேன், எதை கொடுத்தாலும் கொடுக்கவில்லை என்றாலும் என் கணவனை முழுவதுமாக பொருந்திக் கொள்கிறேன். மூன்றாவது கட்டுப்படுதல். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஜிதா செய்வதை அல்லாஹ்வுடைய தூதர் தடை செய்தார்கள். ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ சஜிதா செய்யக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு முஆத் இப்னு ஜபல் சிரியாவில் இருந்து வந்த பொழுது சஜிதா செய்தார்கள். மரியாதைக்காக அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்தார்கள், முஆதை செய்யக்கூடாது. ஒருவேளை சஜிதா செய்வதை அனுமதித்திருந்தால் மனைவியை கணவனுக்கு சஜிதா செய்ய அனுமதித்திருப்பேன். என்ன தரஜா, கணவனுடைய தரஜா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பானாக. ஒரு பெண் 5 நேரம் தொழுது, ரமதான் மாதம் நோன்பு வைத்து, கற்பை பாதுகாத்து, வஅதாஅத் ஸௌஜஹா கணவனுக்கு கட்டுப்பட்டால் அந்த பெண் அழைக்கப்படுவாள். சொர்க்கத்தின் எந்த வாசலின் வழியாக நுழைய வேண்டுமோ நுழைந்து கொள். லா இலாஹா இல்லல்லாஹ். ஆனால் அல்லாஹ் தடுத்ததை உங்கள் கணவன் ஏவினால்
நீ ஃபங்க்ஷனுக்கு வரும்போதெல்லாம் ஹிஜாபு போடக்கூடாது. நீ முஸ்லீம் பெண்களுக்கு சில முஸ்லீம் ஆண்கள் சொல்லக்கூடியதுன்னா, ஃபங்க்ஷனில் எல்லாரும் சேரி உடுத்துட்டு வராங்க, நீ என்ன மஹரம் பேண்ற, தம்பிக்கு முன்னாடி ஹிஜாப் போடாமல் வர மாட்டேங்கிற. லா இலாஹ இல்லல்லாஹ். கட்டுப்படலாமா? கட்டுப்படக்கூடாது. அல்லாஹ்வின் விஷயத்திலே ஃபஜ்ர் தொழாதமா, நீனு உனக்கு தொழ அனுமதிக்க மாட்டேன் கேட்பீங்களா? ஹிஜாபுக்கு அந்த தரம் கிடையாதா? இன்னமா தாஅத்து ஃபில் மஅரூஃப், நன்மையில் தான் கட்டுப்படுதல். அல்லாஹ் தடுத்த விஷயத்திலோ அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்த விஷயத்திலோ கட்டுப்படக்கூடாது. உயிரை சொன்னார். அவர்கள் தான் தியாக வீர பெண்மணிகள். ஆனால் கணவன் அனுமதி இல்லாமல் எதையும் செய்யக்கூடாது. மனைவி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யஹில்லு லிம்ராஅத்தின் அன் தஸூம வ ஸௌஜுஹா ஷாஹிதுன் இல்லா பிஇذنஹி. அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய வணக்கம் தான் நஃபிலான நோன்பு. அதையும் கணவன் ஆஜராக இருக்கும் பொழுது அவனுடைய அனுமதி இல்லாமல் நஃபிலான நோன்பை கூட வைக்கக்கூடாது. அந்த கணவனின் அனுமதி வேண்டும். வீட்டிலே தங்கி இருத்தல் கணவனுடைய அனுமதியோடு, அந்த கணவன் குடும்பத்தை முழுவதுமாக கவனித்தல், அந்த கணவன் அழைத்தால் அந்த அழைப்பிற்கு பதில் கொடுத்தல், இல்லை என்றால் காலை வரை சபித்துக் கொண்டு இருப்பார்கள் மலக்குமார்கள். கணவனுக்கு நோவினை கொடுத்தால், கணவனை துன்புறுத்தினால், கொடுமைப்படுத்தினால், ஹூரின் பெண்கள் சொல்லுவார்கள், அந்த கணவனின் மனைவிமார்கள் சொர்க்கத்திலே, அட பெண்ணே, அல்லாஹ் உன்னை அழிக்கட்டும், தற்காலிக வாழ்க்கைக்கு உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார், எப்படி என் கணவனை அடிப்பாய், எப்படி என் கணவனுக்கு நோவினை கொடுப்பாய் என்று ஹூரின் பெண் சொல்லுவாளாம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஐயும்ராத்தின், கேளுங்கள் கொஞ்சம் பெண்களே, மாதத் வ ஸௌஜுஹா அன்ஹா ராதின் தഖலத்தில் ஜன்னah. எந்த ஒரு பெண் கணவனின் பொருத்தத்தோடு மரணமாகிறாளோ அவள் சொர்க்கம் செல்லுவாள். சுப்ஹானல்லாஹ். இப்ப கணவன் உங்கள் மீது கோபத்தோடு இருக்கும் பொழுது மரணமானால், கணவனோடு சண்டை போட்டு நீங்கள் கணவனோடு வெறுப்பில் இருக்கும் பொழுது அல்லாஹ் உங்களுடைய மரணத்தை கொடுத்து விட்டால் எங்கே போவீர்கள்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு சிறந்த வாழ்வை அல்லாஹ் அளிப்பானாக. ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு சுருக்கமான அறிவுரைகள், இதெல்லாம் ஒரு கணவன் மனைவி வாழ்க்கையுடைய ஒரு கன்க்ளூஷனா இதை எடுத்துக்கொள்ளுங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு. ஒரு கணவன் மனைவி இடத்திலே என்ன எதிர்பார்க்கிறார்? சரியா? ஒரு கணவன் மனைவிடத்திலே என்ன எதிர்பார்க்கிறான்? முதல் எதிர்பார்ப்பு ரெஸ்பெக்ட். என்ன என்ன? மரியாதை. இந்த மரியாதை குறைவதை எந்த ஆணா இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்படித்தானே? எல்லாம் ஏற்றுக்கொள்றீங்களா இல்லையா? கையை உயர்த்துங்க ஆஜரானவங்க. ஒரு சின்ன மரியாதை குறைஞ்சாலும் ஏத்துக்கவே மாட்டான். அப்போ நீங்க மரியாதையை கொடுத்தா என்ன வேணும்? என்ன கிடைக்கும் உங்களுக்கு? நீங்கள் மரியாதையை கொடுத்தால் அதற்கு பதிலாக அன்பு உங்களுக்கு கிடைக்கும். மரியாதையை கொடுக்கல, வெறுப்பை தவிர எதுவும் கிடைக்காது. கிவ் இட் அப் பாலிசி என்ன? நீங்கள் மரியாதை கொடுத்தால் அன்பு உங்களுக்கு அதற்கு பரிகாரமாக, அதற்கு மாற்றமாக கிடைக்கும். எதுல மரியாதை கொடுக்கணும்? முதல்ல கணவன் ஒரு டெசிஷன், ஒரு முடிவை எடுத்தால் அதை மதியுங்கள், அதை மதியுங்கள். கணவனுடைய அந்த முடிவை குறை சொன்னால் கணவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆண்களுக்குன்னு இயற்கையா அந்த ஈகோ இருக்கு. ஈகோ, இவ என்ன சொல்றது நான் கேட்கிறேன். கொஞ்சம் விட்டு கொடுங்களேன். மனைவிமார்களை பார்த்து சொல்றேன். உதாரணமா, இங்க வர்றீங்க இந்த ப்ரோக்ராமுக்கு, வர்ற ஒரு வே வந்து வேற எங்கேயோ போறவே, உங்க கணவன் முடிவெடுத்துட்டார் அந்த வழியாகத்தான் போகணும்னு சொல்லி, மனைவியா நீங்க இருக்கீங்க,
அந்த வழி தப்புன்னு சொல்லிட்டீங்க இல்ல மாஷா அல்லாஹ், அது நீங்க போறது என்னங்க வழி, இதெல்லாம் ஒரு வழியா, நான் சொல்றேன் அப்படி போங்க, அப்படி அந்த கணவனுடைய ஒரு தேர்ந்தெடுப்பை மாத்திட்டீங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பாசம்ங்கிறதே வராது அந்த இடத்துல. அதுக்கு பதிலா போகட்டும், அவரே தவறு செஞ்சு திரும்பட்டும் அந்த வழியில இருந்துன்னு சொன்னா, அவர் அந்த தவறை சமாளிக்கிறதுக்காக ஒரு பாசம் காட்டுவார். தவற நம்ம வழி தவறிட்டோம், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், எல்லாத்தையும் நீங்க பொருத்தி பார்க்கலாம் உங்க வாழ்க்கையில. தவற சமாளிக்கிறதுக்காக ஒரு பாசம் காட்டுவார். இப்படி அவருடைய தேர்ந்தெடுப்பு அனைத்தையும் சரிதான் 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 அப்படின்னு விட்டுட்டீங்கன்னா, மரியாதை கொடுக்கப்பட்ட காரணத்தால் பாசம் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு தெரியுமா இந்த வேலையெல்லாம் ஏன் நீங்க போட்டு பார்த்துட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு தெரியாத ஒரு தெரிஞ்ச வேலையை பார்க்க ஆரம்பிக்கும் போது சொல்லிட்டீங்க, உனக்கு என்ன தெரியுமா, நீ எங்க படிச்சுட்டு வந்த, நான் படிக்காத படிப்பேன் நீ படிச்சுட்டு வந்த அப்படின்னு சண்டை ஆரம்பிச்சிடும். அவர் தவற உணரட்டும், அவரே வேற ஆளை கூட்டி பண்ண சொல்லுவார். அதனால முடிவிலே மரியாதை கொடுங்கள், அவருடைய தேர்ந்தெடுப்பில் சந்தேகம் கொள்ளாதீர்கள். மனைவிக்கு சொல்றேன், அவர் தேர்ந்தெடுப்பில் இவரெல்லாம் இதை செஞ்சிருவாரா அப்படின்னு அவரை பார்த்து சொல்லிடாதீங்க, நீங்கெல்லாம் இதை செய்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டீங்க. அந்த ஈகோ இடம் கொடுக்காதே, நீ என்ன சொல்றது என்கிட்ட அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதுவாக வந்து அந்த பாசத்தை தடுத்து விடும். அவருடைய அந்த ஈகோவை ஜெயிக்க விடுங்க, அந்த பாசம் உங்களுக்கு பரிமாறமாக கிடைக்கும். அதுபோன்று கணவனுடைய மரியாதை குறையும் வகையாக வேறு யாருக்கு முன்னாலும் பேசிவிட்டால் கணவன் உங்களுக்கு பாசத்தை தரமாட்டான், அந்த உறவு சரியான உறவாக இருக்காது. கணவனின் மரியாதையை எல்லா இடத்திலும் நிரூபியுங்கள். ஒரு சின்ன வேலை செஞ்சிருப்பார், அதை புகழுங்க. நேத்து எங்க வீட்டுக்காரரு எனக்கு பாத்திரம் கழுவி கொடுத்தாருமா அப்படின்னு சொல்லுங்க. அடுத்த நாள் அவராவே பாத்திரம் கழுவி கொடுப்பார். அவருக்கு துவைக்க கூட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா துணி பக்கமே போக மாட்டார். அது மாதிரி அவருடைய மரியாதையை கண்ணி